கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் செய்தியின் தலைப்பாக தெரிந்து கொண்டது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 7வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நமக்குள்ளே எந்த ஒரு வல்லமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறார்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, அவனை எதிர்த்து நின்று பரிசுத்த வாழ்வில் முன்னேறத்தக்கதாக ஒரு மனம் உடையவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் என்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டுமா? உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆம், நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவருக்கு நேராக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வாய் மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.